வணக்கம் ரீதி. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது கொடைக்கானல். கொடைக்கானலுக்கு தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் செல்கின்றனர். அதேபோல் கொடைக்கானல் மற்றும் பண்ணைக்காடு, கொடைக்கானல் மேல்மலை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் அன்றாடம் தங்களது தேவைகளுக்காக பெரியகுளம், வத்தலகுண்டு, திருச்சி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வாகனங்கள் மற்றும் பேருந்துகளில் வருகின்றன. இந்நிலையில் இன்று சுமார் 3 மணி அளவில் வத்தலகுண்டு கொடைக்கானல் சாலையில் ஊத்து பகுதியில் சாலையோரத்தில் இருந்த பெரிய மரம் திடீரென முறிந்து சாலை நடுவே விழுந்தது. மரம் விழும் பொழுது மின்சார கம்பி மீதும் விழுந்து மின்சார கம்பியும் துண்டிக்கப்பட்டது. அதே போல் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் ஒன்றும் பாதிப்படைந்தது. மரம் விழுந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆகியும் நெடுஞ்சாலைத்துறை, வருவாய்த்துறை மற்றும் பண்ணைக்காடு பேரூராட்சி என எந்த அதிகாரிகளும் அப்பகுதிக்கு வரவில்லை. அதே போல் காவல்துறையினரும் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு வரவில்லை. வனத்துறை அலுவலகமும் அருகிலேயே தான் இருக்கிறது. அவர்களும் யாரும் வராதால் இரு பகுதிகளிலும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அரசு பேருந்து உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் வரிசை கண்டு நின்றன. அதே போல் எந்த அதிகாரியும் வராதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த மரத்தை அகற்றுவதற்காக அரிவாளை கொண்டு வெட்டி மரத்தை அகற்றும் சூழ்நிலை ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக மரம் மின் கம்பிகளில் விழுந்த பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. 1 மணி நேரத்திற்கு மேலாக மரம் சாய்ந்தும் இரு பக்கமும் வாகன நெரிசல் ஏற்பட்டும் எந்த ஒரு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்காது இப்பகுதி மக்களிடையே அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இவர்கள் விபத்து நடந்த பிறகுதான் வருவார்களா என்ற அச்சம் பொதுமக்களிடையே ஏற்பட்டது. அதே போல் சுற்றுலா பயணிகள், வாகன ஓட்டிகள் மிகுந்த வேதனைக்கும் உள்ளாயினர். அதே போல் ஆஸ்பத்திரி மற்றும் நோயாளிகளும் பேருந்துகளில் இருந்தவர்களும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டது. பொதுமக்கள் கூறும் பொழுது அவசர தேவைக்காக உடனடியாக அதிகாரிகள் மரம் விழுந்தால் அந்த மரத்தை அகற்ற வேண்டும். அதே போல் சாலை ஓரத்தில் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய மரங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரிக்கையும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் வருவாய்த்துறையினருக்கும் முன்வைத்தனர். ரித்திகா.